அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுனாமி எச்சரிக்கையை அடுத்து ஜப்பானில் 9 லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், எந்தெந்த பகுதிகளில் ஜப்பான்ல இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு? லாவண்யா, மிக முக்கியமாக ரஷ்யாவில் ஏற்பட்ட அதாவது ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த கம்சட்கா என்ற பகுதி. அந்த பகுதியில் தான் சுமார் 8.9 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டது. இது மிக சக்தி வாய்ந்ததாக இது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மட்டுமல்லாது மிக முக்கியமாக இது பூமிக்கடியில் வெறும் 19 கிலோமீட்டர் தூரத்திலேயே இது அந்த நிலநடுக்கமானது உருவாயிருக்கிறது. இதனால் தான் இதன் பாதிப்பானது பல நாடுகளில் தற்போது இது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக பெசிபிக் கோஸ்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள். அதாவது பெசிபிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்திற்குமே தற்போது இந்த எச்சரிக்கையானது சுனாமி எச்சரிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் மட்டும் தற்போது 9 லட்சம் மக்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் இந்த பெசிபிக் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு அவர்கள் வெளியேற வேண்டும். அதை மட்டுமல்லாது இந்த உயரமான இடங்களுக்கு அவர் உடனடியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த புகுஷிமா இந்த அணு உலையும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. அதனால் அந்த அணு உலையில் இருக்கக்கூடிய பணி தொழிலாளர்கள் அனைவருமே தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக ஜப்பானில் தற்போது ஏற்கனவே நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே 3 இடங்களில் தற்போது இந்த சுனாமியானது உணரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பான் பெசிபிக் கோஸ்ட், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பெசிபிக் பெருங்கடல் கடலோர பகுதிகளில் தான் இந்த பாதிப்பானது அதிகமாக இருக்கும் என்று தற்போது எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஹொக்கைடோவிலிருந்து வக்காயாமா என்ற அந்த பகுதி முழுவதுமாக மக்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகின்றன. நாம் ஏற்கனவே கூறியது போல நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது சுமார் 50 சென்டிமீட்டரில் இருந்து 30 சென்டிமீட்டர் வரையிலான இந்த சுனாமி அலைகள் 3 இடங்களில் தாக்கி இருக்கின்றன. இது நாம் பேசும் பேச்சு வழக்கில் இது 30 சென்டிமீட்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் என்று நாம் பேச்சு வழக்கில் பேசும்போது அது மிக சிறியதாகவே நமக்கு தோன்றும். ஆனால் வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால் ஒரு 50 சென்டிமீட்டரோ அல்லது 30 சென்டிமீட்டரோ என்பது ஒரு சிறிய அலை அல்ல. இவ்வாறு அந்த 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அலைகள் வரும்போது அவை கடலில் இருந்து ஒரு பலத்த வேகத்துடன் வரும். அது தாக்கும் போது மக்களுக்கு இறப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது பயங்கர பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதனாலேயே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தற்போது அழைத்து செல்வது அல்லது அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் தற்போது ஜப்பான் அரசானது தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக ஜப்பான் மற்றும் ஹுவாய் நாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜப்பான் ஷெண்டாய் விமான நிலையம் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. அதே போல ஹுவாய் அது ஒரு ஐலாண்ட் நேஷன். அங்கு அமெரிக்காவிலிருந்து தான் ஹுவாய்க்கு அதிகமான விமான சேவைகள் இருக்கின்றன. அவ்வாறு ஹவாய் சென்ற அமெரிக்க விமானங்கள் நடுவானிலேயே திருப்பிவிடப்பட்டு மீண்டும் அமெரிக்காவிலும் தரையிறங்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஒரு உச்சக்கட்ட ஒரு பதட்ட நிலை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக ஜப்பான் ஹுவாய் போன்ற இந்த கடல் இருக்கக்கூடிய அதாவது இந்த சுனாமியினால் அதிகமாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நாடுகளில் ஒரு பயங்கர பதட்ட நிலை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. லாவண்யா, முகிலன், ரஷ்யா ஜப்பானை தொடர்ந்து அந்த பசிபிக் ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இந்த அறிவுறுத்தல்கள் எதுவும் வழங்கப்படுமா? புவியியல் ஆய்வாளர்கள் நிலநடுக்கம் எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது அது குறித்த விவரங்கள் ஏதாவது பதிவு செஞ்சிருக்கிறாங்க? கண்டிப்பாக லாவண்யா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு கடுமையான ஒரு நிலநடுக்கமாகத்தான் தற்போது இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதாவது 8.8 என்பது இப்போது இந்த ரஷ்யா கமச்சட்கா என்ற பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 1952 தான் 9 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இதே பகுதியான இந்த கம்சட்கா என்ற பகுதியில் தான் அது ரஷ்யாவில் இருக்கிறது. இது 1952 தான் 9 ரிக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கிறது. தற்போது 1950களுக்கு பிறகு தற்போதுதான் இவ்வளவு கடுமையான இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. இது பல நாடுகளில் உணர்வதற்கான காரணம் இது பூமிக்கு அதாவது பூமி பரப்பிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர்
ஆழத்திலேயே இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இது பல்வேறு இடங்களில் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. சேதங்களும் அதிகமாக இருக்கிறது. சுனாமி எச்சரிக்கைகளும் பல நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே இது வந்து ஒரு மிக கடுமையான ஒரு நிலநடுக்கமாக பார்க்கப்படுகிறது. 1952 இதே ரஷ்யாவின் இந்த கம்சட்கா பகுதியில் 9 ரிக்டர் அளவுகோலாக பதிவாயிருக்கிறது. அதற்கு பிறகு தற்போதுதான் 8.8 தற்போது பதிவாயிருக்கிறது லாவண்யா. இதிலிருந்தே இந்த நிலநடுக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. மிக முக்கியமாக காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும். நம்ம காலையிலிருந்து தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தொடர்பான இந்த காட்சிகளை வெளியிட்டு வருகிறோம். அந்த காட்சிகளிலும் எவ்வாறு கட்டடங்கள் சேதமடைகின்றன, அதே போல ரஷ்யாவின் இந்த கிழக்கு பகுதியில் தான் இந்த கம்சட்கா என்ற பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் இந்த கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி முகிலன். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக கடந்த 26ஆம் தேதி தமிழகத்தினுடைய தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய 2 நாள் பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி சிதம்பரம் மற்றும் அதே போல திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வர திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிதம்பரம் கடலூர் மாவட்டத்திற்கும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசியல் ரீதியான பயணமாக இருக்கும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமருடைய இந்த பயணம் அப்படிங்கிறது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பகுதியாக கூட தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முழுமையான தகவல் என்பது வரக்கூடிய வாரங்களில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். மிக முக்கியமாக ரஷ்யாவில் ஏற்பட்ட அதாவது ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த கம்சட்கா என்ற பகுதி. அந்த பகுதியில் தான் சுமார் 8.9 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டது. இது மிக சக்தி வாய்ந்ததாக இது வந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மட்டுமல்லாது மிக முக்கியமாக இது பூமிக்கடியில் வெறும் 19 கிலோமீட்டர் தூரத்திலேயே இது வந்து அந்த நிலநடுக்கமானது உருவாயிருக்கிறது. இதனால் தான் இதன் பாதிப்பானது பல நாடுகளில் தற்போது இது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக பெசிபிக் கோஸ்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள். அதாவது பெசிபிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்திற்குமே தற்போது இந்த எச்சரிக்கையானது சுனாமி எச்சரிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் மட்டும் தற்போது 9 லட்சம் மக்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் இந்த பெசிபிக் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு அவர்கள் வெளியேற வேண்டும். அதை மட்டுமல்லாது இந்த உயரமான இடங்களுக்கு அவர் உடனடியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த புகுஷிமா இந்த அணு உலையும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. அதனால் அந்த அணு உலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக ஜப்பானில் தற்போது ஏற்கனவே நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே 3 இடங்களில் தற்போது இந்த சுனாமியானது உணரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பான் பெசிபிக் கோஸ்ட், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பெசிபிக் பெருங்கடல் கடலோர பகுதிகளில் தான் இந்த பாதிப்பானது அதிகமாக இருக்கும் என்று தற்போது எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஹொக்கைடோவிலிருந்து வக்காயாமா என்ற அந்த பகுதி முழுவதுமாக மக்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகின்றன. நாம் ஏற்கனவே கூறியது போல நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே சுமார் 50 சென்டிமீட்டரில் இருந்து 30 சென்டிமீட்டர் வரையிலான இந்த
இந்த சுனாமி அலைகள் 3 இடங்களில் தாக்கி இருக்கின்றன. இது நாம் பேசும் பேச்சு வழக்கில் இது 30 சென்டிமீட்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் என்று நாம் பேச்சு வழக்கில் பேசும்போது அது மிக சிறியதாகவே நமக்கு தோன்றும். ஆனால் வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால் ஒரு 50 சென்டிமீட்டரோ அல்லது 30 சென்டிமீட்டரோ என்பது ஒரு சிறிய அலை அல்ல. இவ்வாறு அந்த 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அலைகள் வரும்போது அவை கடலில் இருந்து ஒரு பலத்த வேகத்துடன் வரும். அது தாக்கும் போது மக்களுக்கு இறப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் அல்லாது பயங்கர பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதனாலேயே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தற்போது அழைத்து செல்வது அல்லது அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் தற்போது ஜப்பான் அரசானது தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக ஜப்பான் மற்றும் ஹுவாய் நாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜப்பான் செண்டாய் விமான நிலையம் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. அதே போல ஹுவாய் அது ஒரு ஐலாண்ட் நேஷன். அங்கு அமெரிக்காவிலிருந்துதான் ஹுவாய்க்கு அதிகமான விமான சேவைகள் இருக்கின்றன. அவ்வாறு ஹவாய் சென்ற அமெரிக்க விமானங்கள் நடுவானிலேயே திருப்பிவிடப்பட்டு மீண்டும் அவை அமெரிக்காவிலும் தரையிறங்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஒரு உச்சக்கட்ட ஒரு பதட்ட நிலை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக ஜப்பான் ஹுவாய் போன்ற இந்த கடல் இருக்கக்கூடிய, அதாவது இந்த சுனாமியினால் அதிகமாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நாடுகளில் ஒரு பயங்கர பதட்ட நிலை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. லாவண்யா, முகிலன், ரஷ்யா ஜப்பானை தொடர்ந்து அந்த பசிபிக் ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இந்த அறிவுறுத்தல்கள் எதுவும் வழங்கப்படுமா? புவியியல் ஆய்வாளர்கள் நிலநடுக்கம் எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது அது குறித்த விவரங்கள் ஏதாவது பதிவு செஞ்சிருக்கிறாங்க? கண்டிப்பாக லாவண்யா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு கடுமையான ஒரு நிலநடுக்கமாகத்தான் தற்போது இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதாவது 8.8 என்பது இப்போது இந்த ரஷ்யா கமச்சட்கா என்ற பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 1952 தான் 9 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இதே பகுதியான இந்த கம்சட்கா என்ற பகுதியில் தான், அது ரஷ்யாவில் இருக்கிறது. இது 1952 தான் 9 ரிக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கிறது. தற்போது 1950களுக்கு பிறகு தற்போதுதான் இவ்வளவு கடுமையான இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. இது பல நாடுகளில் உணர்வதற்கான காரணம், இது பூமிக்கு, அதாவது பூமி பரப்பிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் ஆழத்திலேயே இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இது பல்வேறு இடங்களில் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. சேதங்களும் அதிகமாக இருக்கிறது. சுனாமி எச்சரிக்கைகளும் பல நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே இது ஒரு மிக கடுமையான ஒரு நிலநடுக்கமாக பார்க்கப்படுகிறது. 1952 இதே ரஷ்யாவின் இந்த கம்சட்கா பகுதியில் 9 ரிக்டர் அளவுகோலாக பதிவாயிருக்கிறது. அதற்கு பிறகு தற்போதுதான் 8.8 தற்போது பதிவாயிருக்கிறது. லாவண்யா, இதிலிருந்தே இந்த நிலநடுக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. மிக முக்கியமாக காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும். நம்ம காலையிலிருந்து தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தொடர்பான இந்த காட்சிகளை வெளியிட்டு வருகிறோம். அந்த காட்சிகளிலும் எவ்வாறு கட்டடங்கள் சேதமடைகின்றன, அதே போல ரஷ்யாவின் இந்த கிழக்கு பகுதியில் தான் இந்த கம்சட்கா என்ற பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் இந்த கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம்.